இங்க ஒரு கைதி திடீர்னு அவன் முன்னாடி ஒரு ட்ரெயின் பூச்சி ஓடுறத பாக்குறான். அதை பார்த்ததும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அவனுக்கு சடனா ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே அதை தூக்கி அவனோட பாக்கெட்ல போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒர்க் பண்ற டைம்ல ஃபயர்ல இருந்த ஒரு சூடான இரும்பை எடுத்து அதுல அந்த பூச்சை வச்சு வறுத்து பொடியாக்கி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா ஜெயில் வார்டன் கைதிகளை கவனிச்சுட்டு இருந்த டைம்ல அவர் குடிச்சிட்டு இருந்த பிளாக் டீல அந்த பூச்சியோட பொடியை அவருக்கு தெரியாம மிக்ஸ் பண்ணிடுறான். உடனே பாத்ரூம் போகணும்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். பூச்சி கலந்த டீய வார்டன் தெரியாம குடிச்சதும் அவரோட வயிறு பயங்கரமா கலக்க ஆரம்பிச்சிருது. உடனே அங்கிருந்து வேகமா பாத்ரூம்குள்ள ஓடுறாரு. உள்ள போனதும் அவரோட பெல்ட்டை கலட்டி அந்த டோர்ல தொங்க போட்டுடுறாரு. இப்போ அந்த கைதி வார்டன் பாத்ரூம் போனது தெரிஞ்சு பாத்ரூம்ல இருந்து மெல்ல வெளியே வர்றான். உடனே மெயின் கேட்டோட கீயை மட்டும் அவன் வச்சிருந்த சோப்ல இம்ப்ரிண்ட் எடுத்துக்கிறான். அப்புறமா அவனோட ஒர்க் டைம்ல ஒரு இரும்பு துண்டை எடுத்து அந்த இம்ப்ரிண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் கீயை ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த நாள் எஸ்கேப் ஆகலாம்னு அவன் நினைக்கும் போது அந்த டைம் மெயின் கேட்டு கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக வேணும்னே ஒரு கைதி கிட்ட சண்டை இழுக்கிறான். அதை பார்த்ததும் வார்டன் அவங்கள பனிஷ் பண்ணணும்னு ஜெயில ஃபுல்லா கிளீன் பண்ண சொல்றான். உடனே அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறான். ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு தான் அவன் வேணும்னே சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறமா கிளீன் பண்ற டைம்ல யாரும் கவனிக்காத நேரம் பார்த்து மெல்ல அந்த மெயின் டோர் கிட்ட வர்றான். உடனே அவனோட ஷூல இருந்து அந்த டூப்ளிகேட் கீயை எடுத்து அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். சடனா பின்னாடி வார்டன் வந்து அவனை பார்த்து இங்க என்ன பண்றான்னு கேக்குறாரு. உடனே அவன் பயங்கர ஷாக் ஆகி சடனா கீயை வாயில போட்டுக்கிறான். உடனே அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை செக் பண்றாரு. ஆனா எதுவும் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறத்துல இருந்து அவனை சீரியஸா வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவன் விடுறதா இல்ல. ஒரு நாள் அவனை வெளியே சப்ளைஸை மூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ அங்க எந்த கார்ட்ஸும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உடனே அவன் அந்த வண்டியில ஏறி அதை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் ஆனதும் அந்த வண்டியை எடுத்துட்டு அந்த பிரிசனோட டோரை இடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து வேகமா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான்.